வெள்ளரிக்காயை பத்தி உலகம் முழுக்க ஆய்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம அதை சீன்றது கிடையாது. உலகம் முழுக்க ஆராய்ந்து வெள்ளரியின் விதை ஆண்களின் புரோஸ்டேட் கிளாண்டினுடைய கேன்சரை பிரிவென்ட் பண்ணும்னு சொல்லியிருக்கான். இந்த வெள்ளரிக்காய வச்சு ஒரு சூப்பரான வெள்ளரிக்காய் கூட்டு எப்படி செய்யணும்னு பார்த்தலாமா மக்களே? ஒரு மண் சட்டியில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோனே, கொஞ்சம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா போட்டு தாளிச்சுட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்த போட்டு நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் ஆப்டர்ன் வதங்குனோனே, இது கூட 5 பல்லு தட்டின பூண்டு, அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெள்ளரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இது கூட டைஸா கட் பண்ண தக்காளி ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு, இந்த வெள்ளரிக்காய் கூட்டுக்கு தேவையான உப்பு, இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் அந்த வெள்ளரிக்காய் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த வெள்ளரிக்காயை நல்லா வேக விடுங்க. இந்த காய் ஒரு 3/4 பதம் வந்தோனே, இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பு ஒரு கரண்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மூடி தேங்காய் கூட ஒரு பச்சை மிளகா, இது கூட ஒரு பிஞ்சு ஜீரகம், ஒரு கை பொட்டுக்கடலை சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு, இந்த பேஸ்ட்டை ஒரு 2 ஸ்பூன் இந்த கூட்டு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, கொத்தமல்லி தூவி விட்டு ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டியான வெள்ளரிக்காய் கூட்டு ரெடிங்க. நீங்களும் இந்த வெள்ளரிக்காய் கூட்ட வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாரி